நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் தானத்தின் சிறப்பு மேன்மை என்ன என்பதை கேட்கப் போகிறோம். தர்மார்த்த காம மோட்சம், அதாவது அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடியதான எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவன் பகவான் ஸ்ரீஹரி. அவன் மகாபலியிடம் சென்று மாவலி மூவடி மந்தா என்று பூமியை தானமாக பெற்றான். மகாபலி வாமன ரூபியாக வந்த பகவானை பார்த்து, சுவர்ண ரத்ன சங்காதம் கஜாஸ்வம் அமிதம், நிறைய ஸ்வர்ணங்கள்லாம் கொட்டி கிடக்கு, தங்கங்கள்லாம் ரத்ன குவியல்கள்லாம் இருக்கு, யானைகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான யானைகள், ஆயிரக்கணக்கான குதிரைகள் எல்லாமே இருக்கு. எவ்வளவு வேணுமோ தரேன், எல்லாத்தையும் கேளுங்கோ, எது வேணுமோ வாங்கிக்கோங்கிறான். எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்கோ அப்படிங்கிறான். அதுக்கு பகவான் இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம், பூதானம் மட்டும் கொடு போரும் அப்படிங்கிறார். அப்படின்னு கேட்டு அந்த பூதானத்தை வாங்கிக்கிறார் எம்பெருமான். 3 அடி அளக்கிறார். அந்த பூதானத்தை எதுக்காக கேட்டார்? பூமி தானம் எதுக்கு கேட்டார்? அந்த பூமி தானத்தினுடைய பெருமையை, அந்த தானங்களுடைய பெருமையை பகவானே அருளி செய்கிறார். பூதானேன சமம் தானம் ந பூதம் ந பவிஷ்யதி இது தர்மவித பிராஹு தன்மே விகததஸ்ருணு ஷஷ்டிம் வருஷசகஸ்ராணி சொர்க்கே வசதி பூமிதா. தர்மம் தெரிந்தவர்கள்லாம் சொல்கிறார்கள், பூதானத்துக்கு சமமான ஒரு தானம் கிடையாது, இதுவரை இல்லை, இனி வரப்போதும் இல்லை அப்படிங்கிற. பூதானேன சமம் தானம், அதுக்கு சமமான ஒரு தானம் ந பூதம், இதுக்கு முன்னால இருந்ததில்லை, ந பவிஷ்யதி, இதுக்கப்புறம் வரப்போறதும் இல்லை. அப்படி மிகவும் உயர்ந்ததானது பூதானம். பூமி தானம் யார் செய்தார்களோ அவர்கள் 60,000 வருடம் சொர்க்கத்தில் வாசம் செய்வார்கள் அப்படிங்கிறான் பகவான். எப்படிப்பட்ட பூமி தானம்? இனிமையான கரும்பு, வாழை, யவதானியம், கோதுமை, நெல் போன்றதானவைகள் செழுமையாக விளையக்கூடிய நீர் ஆதாரமுள்ள அந்த பூமியை ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அப்படி யார் பண்றாலோ அவ யமலோகம் போக மாட்டா அப்படிங்கிற. யக்ஷுபி சந்ததாம் பூமிம் யவ கோதூமஷாட்வலாம் ஏ பிரயச்சந்தி விப்ரேபியஹ நோபசர்பந்தி தேயமம். இந்த பூமி தானம் என்ன பண்றதுன்னா, பெரிய பயத்திலேருந்து விடுவிக்கிறது. ரொம்ப பயத்துல ஏமா இருக்கானோ அவன் இந்த பூதானம் பண்ணினான்னா அந்த பயத்திலேருந்து விடுபடுறானா. பூமி தானம் நரக்குர்வன்னே முச்சதே மகதோ பயாத், பெரிய பயத்திலேருந்து விடுபடுகிறான். அடுத்தது கோதானம். கோதானம் பண்ணக்கூடிய பிரம்மலோகத்தை அடைகிறான்கிறார். சர்வகாம துகாம் தேனும் சர்வசஸ்ய சமுத்பவாம் யோ ததாதி த்விஜேந்திராய பிரம்மலோகம் சகச்சதி. சுவாயம்பூ என்ன பண்றார்? சுவாயம்பூன்னு அவர் தான் லோகங்களெல்லாம் சிருஷ்டி பண்றார். அவர் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல யாரை சிருஷ்டி பண்ணினார்னா பசுக்களை சிருஷ்டி பண்ணாராம். அந்த பசுக்களை சிருஷ்டி பண்ணினார். அதனால்தான் இந்த கோக்களை கோமாதா அப்படின்னு எல்லாரும் சேவிக்கிறோம். கோமாதா, அதை தான் முதல்ல சிருஷ்டியில முதல்ல வந்தது கோமாதா தான். லோகாஸ்து ஸ்ரிஜா பூர்வம், இந்த லோகங்களெல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னால காவஹா சிருஷ்டா ஸ்வயம்புவா, ஸ்வயம்பூனால பசுக்கள் தான் சிருஷ்டி பண்ணப்பட்டது. பிரீத்தியர்த்தம் சர்வபூதானாம் தஸ்மாத்தா மாதர ஸ்மிருதாக, அதனால எல்லாருக்கும் அந்த கோக்கள் தான் மாதாவாக இருந்தது, தாயாக போற்றப்படுகிறார் கோக்கள். இதில் சாதாரண பசுக்கள் உண்டு, காராம் பசுக்கள் உண்டு, பல வகையான வர்ணங்கள் உடைய பசுக்கள் உண்டு. இந்த பசுக்களை தானம் பண்ணணும், ஏழை பிராமணனுக்கு தானம் பண்ணணும்.
அப்போ ஒவ்வொரு பசுக்கள் இந்தந்த பசுக்கள் இன்னாருக்கு இந்த தினத்தில் பண்ணணுங்கலாம் நிறையா அதுக்கு நியமங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த நிறத்தை உடைய பசு, இத்தனை வயதான பசு, இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி ஏழை பிராமணனுக்கு தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த பசுவை எப்படி பண்ணணும்னா நகைகள்னால தங்கத்தினால் அலங்காரம் பண்ணி அந்த பசுவை கொடுக்கணும். 2 மாதத்துக்கு அந்த பசுவுக்கு ஆகாரம், அதுக்கு வேண்டியதான பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கான காசு எல்லாத்தையும் கொடுக்கணும் 2 மாதத்துக்கு. ரொம்ப வயசான பசுவை தானம் பண்ணக்கூடாது. இப்படி நல்ல பசுவை தானம் பண்ணினா புண்ணியம் உண்டு. அந்த பசுக்களுடைய உடல்ல எவ்வளவு ரோமங்கள் இருக்கோ அவ்வளவு கல்ப கோடி காலம் அவன் சொர்க்கத்தில் வாசம் பண்ணுறான்னு சொல்கிறது. அதே மாதிரி எருது தானம் பண்ணினா புண்ணியம் உண்டு. எள்ளுனால ஒரு பசு உருவத்தை பண்ணி அதை தானம் பண்ணாலும் விசேஷம் அப்படின்லாம் சொல்றது. சுவர்ணம் ரஜதம் தாமிரம் மணிமுக்தா வசூனிச்ச சர்வான் ஏதான் மகாபிராஜ்ய ததாதி வசுதா ததன்னே. இப்படி பூதானம் பண்ணும் பொழுதே தங்கம், வெள்ளி, தாமரம், அது மணிகள், ரத்னமணிகள் இதெல்லாம் எல்லாத்தையுமே தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லாத்தையும் தானம் பண்ணக்கூடியதில் ஸ்வர்ணம்ங்கிறது பிரதானம் அப்படின்னு சொல்றது. இந்த தானங்கள்ல பகவான் ஸ்வர்ண தானத்தை முதன்மையா சொல்றாருங்க. சுவர்ணம் பரமம் தானம், சுவர்ணம் பிரதமம் தானம், சுவர்ணம் தட்சிணா பரா ஏதத் பவித்திரம் பரமம். ரொம்ப பவித்திரமானது ஸ்வர்ணதானம். அதுதான் பரமம்னு சொல்றார், பிரதமம்னு சொல்றார், முதன்மையானதுன்னு சொல்றார். அதை அந்த ஸ்வர்ணத்தை எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸ்வர்ண கலசமாக கொடுக்கலாம், ஸ்வர்ண காசாக கொடுக்கலாம். இப்படி ஸ்வர்ணதானம் பண்ணணும். இப்படி பண்ணினதான அந்த மனிதன் யார் பண்றாளோ அவன் ஸ்வர்ணதக சொர்க்கலோகே காமான் இஷ்டான் உபாஸ்னுதே அப்படிங்கிற அந்த ஸ்வர்ணதானம் பண்ணினவான் அவன் சொர்க்கலோகத்து போய் அவன் விருப்பப்படி சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படிங்கிற. அதனால என்ன பண்ணணும்? தஸ்மாத் ஸ்வசக்தியா தாத்தவ்யம் காஞ்சனம் மாணவைர் புவி. அதனால தன்னால் முடிஞ்சதான எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்வர்ணதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். சுவர்ணசது சுத்தஸ்ய சுவர்ணம் எப்பரியச்சதி பகூன்யப்த சகசிராணி சொர்க்கலோகே மகீயதே. நல்ல அனுஷ்டானங்கள் ஞானம் உடைய அந்த ஏழை பிராமணனுக்கு யார் அந்த சொர்ணதானம் பண்றாளோ அவ சொர்க்கலோகத்தில் இருக்கா. எவ்வளவு பகூன்யப்த சகசிராணி பல ஆயிரம் வருஷங்கள் அங்கே இருக்கான்னு சொல்றது. அதனால சொர்ணதானம் மிகவும் சிரேஷ்டம். பூதானம், கோதானம், சொர்ணதானம். சரி, இப்படி எல்லாரும் எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதே பகவான் சொல்ற, எல்லாராலையும் எல்லாம் கொடுக்க முடியாது. சுலபமா என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம், அந்த தானங்களை கொடுக்கலாம், அதுக்கான பலன் உண்டு அப்படிங்கிறான். பெரிய ஐஸ்வர்யவந்தர்கள் பணக்காரெல்லாம் இருக்கா, நாம பார்க்குறோம். நிறைய பணங்கள்லாம் இருக்கு, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு பணங்கள் இருக்கு, ஐஸ்வர்யங்கள் இருக்கு. அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா இந்த ஜென்மத்தில் வந்தது கிடையாதான். அவ போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் அதனால வந்தது அப்படிங்கிற. இந்த ஜென்மத்தில் பெரிய பணக்காரனா ஐஸ்வர்யவந்தனா இருக்கக்கூடிய செல்வந்தனா இருக்கக்கூடியவன் அப்படி போன ஜென்மத்துல என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டா அதையும் பகவான் அதையே சொல்றார். அதாவது போன ஜென்மத்துல அவன் மௌனமா ஒரு விரதம் இருந்து அந்த மௌனத்தை தானமா பண்ணியிருக்கான், அதனால இப்ப செல்வந்தனா இருக்காங்க. அதாவது மௌனம் விரதம்னு ஒண்ணு, அந்த எப்போதுமே மௌனமா இருக்கிறது, அந்த மௌனமா இருந்து அந்த மௌனத்தை தானமா கொடுக்கணுமா. அப்படி கொடுத்தா அந்த புண்ணியமானது அடுத்த பிறவியில பெரிய ஐஸ்வர்யவந்தனா பணக்காரனா அது பண்ணுறான். தனம் பிராப்னோதி புண்ணியேன. அந்த தனத்தை ஐஸ்வர்யத்தை அடைகிறான். எதனால? புண்ணியத்தினால. எந்த புண்ணியம்? மௌனதானம் பிரயச்சதி. மௌனதானம் பண்ணினத்தினால மறுபிறவியில அவன் பெரிய பணக்காரனா பிறக்கிறான். அதனாலதான் மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்னு சொல்லுவான். ஒரு மனுஷன் எதை கொடுத்தாலும் சரி அது அடுத்த பிறவியில அவனுக்கு நல்லதே பண்ணும்
அதை திருப்பி கொடுக்கும். அது அஹிம்சையாக இருக்கான் ஒருத்தன், ஹிம்சை பண்ணாமல் அஹிம்சை வழியில் ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு அடுத்த ஜென்மம் அழகான ரூபத்தை கொடுக்கும். நல்ல வழியில் போனான்னா குலதர்ம பரிபாலனம் பண்ணக்கூடியதான ஸ்தானத்தை கொடுக்கும். கிழங்கு காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தான்னா அவனுக்கு ராஜ்யம் கிடைக்கும். இலைத்தழைகளை மட்டும் சாப்பிட்டான்னா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்படிலாம் சொல்றது இது பகவான் சொல்றாருங்க. அஹிம்சையா பரம் ரூபம் தீட்சையா குல ஜென்மச்ச ஃபலமூலாசனாத் ராஜ்யம் சொர்க்கப்பர்ணாசனோ பவேத்து. பயோவிரதம்னு ஒரு விரம், பாலை மட்டும் சாப்பிட்டுண்டு வாழக்கூடியது, வேற எதுவுமே இல்லை. அவன் வாழ்நாள பாலை மட்டும் பருகி இருக்கக்கூடிய, பால் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துருவான். அதுக்கு பயோவிரதம்னு பேர். அந்த மாதிரி ஒருத்தன் தன்னுடைய ஜீவனத்தை நடத்தினான்னா அவனுக்கு திவ்யலோகம் கிடைக்கிறதுன்னு சொல்றது. பயோபக்ஷா திவம் யாந்தி. காய்கறி நல்லா விளைச்சல் பண்ணி அந்த காய்கறிகளை யார் கொண்டு போய் பிராமணனுக்கு கொடுக்குறானோ, நல்லா விளைஞ்சு கொண்டு போய் கொடுக்குறான், எதுவும் வாங்கிக்காம கொடுத்துன்னு வரான், அதான் வாழ்நாளில் பண்ணியிருக்க காரணம். காய்கறிகளை விளையிறது அடுத்த வாழ் கொடுக்குறது. சாக்கம் சாதேதோ ராஜ்யம் நாகபிருஷ்டம் அநாசனாத்து. அவனுக்கு சொர்க்கமானது கிடைக்கிறது, சொர்க்கத்துக்கு போயிடுறான் அப்படின்னு. வெறும தரையில் படுத்து தூங்குறான், எந்த சுகமாக எதுவும் வச்சுக்காம தரையில் படுத்து தூங்குறான். அவனுக்கு மறு ஜென்மத்தில் வீடு ஆசெல்லாம் கிடைக்கிறது. ஸ்தண்டிலேச்ச சயானஸ்ய கிரகாணி சயனானிச்ச. மர உரிய தரிச்சுட்டு தன்னுடைய வாழ்நாளை ஒருத்தன் நடத்தியிருக்கான் அப்படின்னா மறு ஜென்மத்தில் அவனுக்கு நல்ல வஸ்திரங்களும் நகைகளும் ஆபரணங்கள் எல்லாம் கிடைக்கிறது. சீரவல்கதாரினாம் வஸ்திராணி ஆபரணானிச்ச. சர்வாஸ்வாரம்னு ஒன்று, அதாவது ஒரு யாகம் நடக்கிறது. அந்த யாகத்தில் யாக குண்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், தன்னால் தாங்க முடியாமல் ஒரு இதில் வருத்தத்தில் அந்த துக்கத்தில் அவன் இனிமேல் இருக்கவே கூடாது இந்த உலகத்தில் நினச்சின்னு அந்த யாக குண்டத்தில் போய் விழுந்து தன்னை மாய்ச்சுன்றான், மரணத்தை அடையிறான். அப்படிப்பட்டவனுக்கு பிரம்மலோகம் கிடைக்கிறதுங்கிற. அக்னி பிரவேசி நியதம் பிரம்மலோகே மகியதே. ஒருத்த மாம்சம் சாப்பிடக்கூடியவன், ஆனால் அந்த ஜென்மத்தில் வாழ்நாள நம்ம மாம்சம் சாப்பிடக்கூடாது நான் தள்ளி வச்சுட்டு அவன் மாம்சாகாரம் இல்லாமல் இருந்தான்னா அவனுக்கு அவனுடைய சந்ததிகள்லாம் நல்லா தீர்காயுசாக இருப்பா அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நெய் தீபத்தை தானம் பண்ணினா அந்த குழந்தைகளுக்கும் அவளுக்கும் நல்லா கண் பார்வை வரும் அப்படின்னு சொல்கிறது. செப்பு பாத்திரம் தானம் பண்ணினா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்படி தானத்துடைய சிறப்பு. மற்றவை நாளை கேட்போம்.